திரு ராம ஜெயபாலன் அவர்கள் கட்டுரை வந்திருக்கின்றார். சாதியும் சமயங்களும் என்ற தலைப்பிலே இது எங்களுடைய மூதாதையரிலிருந்து இன்று வரை இம்மத்தியிலே இந்த சாதியும் சமயங்களும் எவ்வாறு வேரோடி வருகின்றது என்பதை ஆழமாக ஒரு வரலாற்று ரீதியான ஆதாரங்களோடு அவர் கூறியிருக்கின்றார்கள். இந்த சாதிகளும் சமயங்களும் உண்மையிலே அடிப்படையிலே எங்களுடைய மூதாதையர்கள் நிலம் சார்ந்த குழுக்களாகத்தான் இருந்தார்கள். அதாவது அவர்கள் இயற்கையோடு பின்னி பிணைந்தவர்களாக இருந்தார்கள். இயற்கை சூழலிலிருந்து தமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டார்கள். அந்த இயற்கை சூழல் எல்லா இடமும் ஒரே மாதிரியாக இல்லை. கடலும் கடல் சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் என்று நிறைய பிரிவுகள் இருந்தன. அந்தந்த பகுதியிலே தங்களுடைய தேவைக்காக இருந்த மக்கள் அந்த நிலம் சார்ந்த சாதி பாகுபாடு ஆரம்பத்திலே உருவாகி அது பின்னர் பல்வேறு விதமாக வளர்ச்சி அடைந்து, ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அது அழிந்து கொண்டுதான் வருகின்றது. அவை சாதி வேதத்தில் கூட சொல்லப்படுகின்றது, ஏகம் சத் விக்ரா மகுதா வதந்தி. அதாவது நாங்கள் எவ்வளவுதான் எத்தனையோ கடவுளுடைய பெயர் சொன்னாலும் இறைவன் ஒன்றுதான். ஆகவே சமயங்களும் ஒன்றுதான். இந்த சாதிகளும் அப்படி வேறுபாடு இல்லை என்பதை இறுதியாக இந்த கட்டுரையிலே கூறப்படுகின்றது. அதை நீங்கள் வரலாற்று ரீதியான ஆதாரங்களோடு சொல்லப்பட்டதை நீங்கள் வாசித்து கண்டுகொள்ளலாம். அடுத்து மரங்களும் மதங்களும் என்ற தலைப்பிலே திருமதி ராஜேஸ்வரி யுகானந்த குரு அவர்கள் கட்டுரை ஒன்றை வரைந்திருக்கின்றார்கள். அவரும் எங்களுடைய சமயத்தையும் அடிப்படையாக வைத்து எங்களுடைய சமயத்திலே மரங்களுடைய வழிபாடு ஆரம்ப காலத்திலிருந்தே இயற்கை வழிபாடு ஏற்பட்டது. அதன் அடிப்படையிலே இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் தல விருட்சங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே மரங்களோடு எங்களுடைய சமய வாழ்வை இணைத்து இந்த கட்டுரை வரைந்திருக்கின்றார். இந்த விஷயத்தையும் நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். இவற்றை நீங்கள் இந்த நூலினூடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்து இலக்கிய மரபுகளால் பெரிதும் அறியப்படும் 20ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட யாழ்ப்பாணத்து இந்து ஆலயங்கள். யாழ்ப்பாணத்திலே இன்றைய இந்து ஆலயங்கள் நிறைய இருக்கின்றன. பல ஆலயங்கள் மிக விமர்சையாக வளர்ச்சி பெற்று எங்களுடைய சமய வழிபாட்டுக்கு ஏற்ற வகையில் இருக்கின்றது. இதே போல 20ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட யாழ்ப்பாணத்தின் இந்த ஆலயங்கள் எவ்வாறு இருந்தன, இந்தந்த ஆலயங்கள் சொல்லி இந்த கட்டுரையிலே திரு சண்முகலிங்கம் சஜீவன் அவர்கள் வரைந்திருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய தேவையாக இருக்கின்றது. அடுத்து சன்னதியானாச்சிரமா முதல்வர் மோகனதாஸ் சுவாமிகளின் பவள விழாவினை முன்னிட்டு வரையப்பட்ட கட்டுரை மோகன தாரகை என்ற தலைப்பிலே திரு KS சிவஞானராஜா அவர்கள் வரைந்திருக்கின்றார்கள். திரு KS சிவஞானராஜா அவர்கள்தான் பவளவிழா மலரிலும் ஒரு ஆசிரியராக அதிலேயும் தன்னுடைய கருத்துக்களை பொறித்திருக்கின்றார்கள். பவளவிழா மலர் அன்று வெளியிடப்பட்டது. அது எங்களுடைய கைக்கும் கிடைத்திருக்குமோ தெரியாது. அதிலே எங்களுடைய மோகனதாஸ் சுவாமிகளுடைய அறப்பணிகள் பற்றியும் இந்த ஆச்சிரமம் மேற்கொண்டு வருகின்ற அறப்பணிகள் சமயப்பணிகளை 12 வகைப்படுத்தி அதிலே போட்டிருக்கின்றார்கள். தனி அன்னதான பணி அல்ல, கல்வி பணி, சீர்திருத்த பணி, சமுதாய பணி என்று பல்வேறு தலைப்புகளிலே அந்த பணிகளை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். சுட்டிக்காட்டியதோடு இந்த அறப்பணிகள் யாவற்றிற்கும் நடுநாயகமாக இருந்து விளங்குவர் எங்களுடைய சந்நிதி வேற்பெருமான். சந்நிதி வேற்பெருமான் நேரடியாக எங்களுக்கு வந்து காட்சியளிப்பதில்லை. உங்களுக்கு தெரியும், நாயன்மார்கள் காலத்துக்கு காலம் நாயன்மார்கள், அடியார்கள், ஆழ்வார்கள் என்று அவர்கள் மூலமாகத்தான் சாதாரண மக்களுக்கு இறைவனுடைய கருணை போய் சேருகின்றது. அந்த வகையிலே தான் இந்த கலியுகத்திலே இந்த சந்நிதி பெருமானுடைய சுற்றாடலிலே சந்நிதியான் ஆச்சிரமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அறச்சாலையை நிறுவி
முருகப்பெருமான் மோகனதாஸ் சுவாமிகளின் ஊடாக உங்களுக்கு தன்னுடைய அருள் கருணையை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இங்கு குறிப்பிடப்படுகின்ற இந்த அறச்சாலையின் புகழ், மோகனதாஸ் சுவாமிகளுடைய புகழ், அது அவர்களுடைய அல்ல. எல்லா புகழும் அவனுக்கே, அதாவது எங்களுடைய வேப்பெருமானுக்குத்தான் உரியது. சுவாமிகள் அவரை கேட்டாலும் சொல்லுவார்கள், இது நான் ஒன்றுமே செய்யவில்லை, முருகப்பெருமான் தான் செய்கின்றார். அவை அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மாதம் 30 லட்சம் வரையிலே இந்த அறப்பணிகளுக்காக செலவிடப்படுகின்றது. அப்போ இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் எங்களுடைய சந்நிதியான், வேட்பெருமான் சந்நிதியான் தான் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர். ஆகவே இந்த மடாலயத்தை வழிநடத்துகின்ற சுவாமி அவர்கள் 75வது வயதிலே கால்பதித்து நிற்கின்றார். அவருடைய அறப்பணி முருகப்பெருமானுடைய அருள் மூலம் தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் நிறைவேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு வழித்தோன்றல்கள் இந்த மடாலயத்தை அவருடைய பணியிலே மேலும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அதற்கு முருகப்பெருமான் அருள் பாலிப்பார். சுவாமி அவர்கள் தன்னுடைய குருநாதர் மயில்வானம் சுவாமி அவர்கள் விட்டு சென்ற பணியைத்தான் இன்று செய்கின்றார்கள். இதிலே ஒரு சங்க அந்த பவள விழாவிலே சிவநாதன் சார் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை மெய்சிருக்க வைத்தது, அதாவது 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த மடாலயம் இந்த இடத்திலே இல்லை, அது அரசம்மா மடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே ஒரு ஓலை குடிசையிலே இருந்தது. அந்த காலகட்டத்திலே அவர் வெள்ளிக்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசிக்க வருகின்ற அடியார்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சைக்கிளில் துவிச்சக்கர வண்டியிலே தனது தொண்டர்களை அழைத்து கொண்டு வள்ளிப்பக்கம் சென்று அங்கு நெல் வேண்டி அங்கு அதை அரிசியாக்கி அந்த துவிச்சக்கர வண்டியிலே கொண்டு வந்து வெள்ளிக்கிழமைகளிலே அன்னதானம் செய்த தொடங்கினார். அவருடைய அந்த கஷ்டமான பணியை கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் மெய் சிலிர்த்தது. அவ்வாறு ஒரு கஷ்டமான பணியை தனது விடாமுயற்சியினால் செய்து இன்று எல்லோரும் அவருக்கு வாரி வழங்கும் வகையிலே இந்த அறப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது உண்மையிலேயே சந்நிதி முருகனுடைய பெருங்கருணை என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் எங்களுடைய சுவாமியவர்கள் தடம் பார்த்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள். தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள். மயில்வானம் சுவாமி அவர்களுடைய தடம் பார்த்து நடந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் ஒரு மனிதர். அது மட்டுமல்லாமல் தடம் பதித்து வாழ்வர்கள் மாமனிதர்கள். தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் பதித்து நடப்பவர்கள் மாமனிதர்கள். அந்த ரெண்டுக்குமே உரியவர் எங்களுடைய மோகனா சுவாமிகள். தடம் பார்த்து நடந்து இப்பொழுது தடம் பதித்து நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தடத்தின் வழியே பின்னால் வரும் அடியார்கள் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு. அந்த வகையிலே எங்களுடைய சுவாமியவர்கள் அகவை 75 காலடி பதித்திருக்கின்றார். அவர் மேலும் மேலும் தன்னுடைய அறப்பணிகளை திடகாத்துடன் செய்ய வேண்டும் என்று செய்வதற்கு முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்து நித்திய அன்னப்பணிக்கு உதவி புரிவோர் விவரம் இங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலே நன்றி மறப்பது நன்றன்று. இந்த நன்மை செய்பவர்களை நாம் என்றுமே மறக்கக்கூடாது, தீமை செய்பவர்களை மறக்கக்கூடாது தான். என்றாலும் இந்த நன்மை செய்பவர்களுக்கு முக்கிய இடம் கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே நன்மை புரிந்த அனைவரின் இதில் பகுதியாக ஒவ்வொரு மாத இதழிலுமே அந்த தொடர்ச்சியாக உதவி புரிந்த விவரம் வந்து கொண்டிருக்கின்றது. அதை அவர்களையும் ஊக்கப்படுத்தும், அதே போல அதை பார்க்கும் ஏனியவர்களையும் ஊக்கப்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்து மனித நேயம் செய்யலாமா என்ற தலைப்பிலே திருசீனா நற்குணலிங்கம் அவர்கள் கட்டுரை ஒன்றை வரைந்திருக்கின்றார்கள். மனித நேயம், மனிதர்களாகிய நாங்கள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டிருக்கின்றோம், அன்பு கொள்ள வேண்டும். அதுதான் மனித நேயம். அப்போ அந்த மனித நேயத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்வது, எங்களுடைய தேவைக்காக ஏனையவர்களோடு பழகுவது அல்லது ஏனையவர்களுக்கு உபசரிப்பது அது மனித நேயம் அல்ல. தேவை கருதாமல்
மற்றவர்களுக்கு அன்பு காட்டி அவர்களை உபசரித்து அனுசரித்து மதிப்பளித்து நடப்பதுதான் மனித நேயம். அந்த மனித நேயத்தை சகலரும் நாங்கள் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். இவ்வாறான கருத்துக்கள் அடங்கிய வகையிலே இந்த மனித நேயம் என்ற கட்டுரை இங்கே வரையப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து குருபூசை தினங்கள் இந்த ஆடி ஆவணி புரட்டாதி மாதங்களில் வரக்கூடிய குருபூசை தினங்கள் இதிலே பொறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இந்த இறுதி பக்கத்திலும் முருகப்பெருமானுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக நாங்கள் ஒப்பு நோக்கும் பொழுது இது மதிப்பீடு அல்ல. ஒப்பு நோக்கும் பொழுது இந்த ஆன்மீக சஞ்சிகை இன்றைய காலத்திலே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எங்களுக்கு தென்படுகின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் இதை வாசிக்க வேண்டும். இந்த நூல் எல்லோருடைய கரங்களிலேயும் திகழ வேண்டும். கரங்களில் கிடைத்தால் மட்டும் போதாது, அதில் உள்ள விடயங்களை நாங்கள் அறிய வேண்டும். பெரியவர்கள் இந்த விடயங்களை அறிந்து எங்களுடைய இளைய சமுதாயத்திற்கு அதை போய் சேரும் வகையிலே ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் அவர்களுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த ஞானச்சுடர் வெளியீட்டினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கின்றது. இந்த ஞானச்சுடர் இன்று உலகளாவிய ரீதியிலே எல்லா திக்கிலும் இந்த ஞானச்சுடர் காலந்தவறாமல் சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஆவணி மாத ஞானச்சுடர் மலர் 120வது மலர் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு வருகை தந்திருக்கின்ற முருகப்பெருமானின் மெய்யடியார்களே, நீங்கள் அனைவரும் இந்த ஞானச்சுடர் சஞ்சியை பெற்று அதில் உள்ள விடயங்களை அறிந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அதை கடைப்பிடித்து இளைய சமுதாயத்துக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் இந்த ஞானச்சுடர் மதிப்பீட்டுரை என்று சொன்ன தலைப்பிலே என்னை ஆவணி மாத ஞானச்சுடர் மதிப்பீட்டுரையை நான் நடத்துவது வழக்கம். நேற்றைய தினம்தான் கூறியிருந்தார்கள். வளமையாக நான் வருவது உண்டு. என்னுடைய சுவாமியர்களுடைய கட்டளையை சிரம் தாழ்த்தி இந்த பணியினை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.